blue cap, specs, middle-aged man. அவனை கண்டுபிடிச்சு இன்ஃபர்மேஷனை அவன் கிட்ட இருந்து வரவே. That is exclusive. ஹலோ மக்களே, வெல்கம் டு வாக்கி டாக்கி. கங்குவா படத்தை பற்றி பேசலாம். சூர்யா எப்படி இந்த படத்தை அக்செப்ட் பண்ணாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, சிறுத்தை சிவா ஆக்டர்ஸ்க்கும் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றதும் வந்து நல்லா பண்றாருன்னு நினைக்கிறேன். சார் நீங்க இப்படி வரீங்க அப்படி வரீங்க, இப்படி ஒரு பிரம்மாண்டம் அப்படி ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு. அதனால எல்லாரும் கொஞ்சம் அவரை நம்பி நடிச்சிடுறாங்க. நம்பி டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவருக்கு கோஆர்டினேட் பண்ணி படத்தை முடிச்சு கொடுத்துறாங்க. ப்ராப்ளம் என்னன்னா, தியேட்டர்ல பாக்குற நம்மளுக்கு தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சிறுத்தை சிவா என்ன சொல்ல வரார், ஸ்கிரீன் பிளே எதை நோக்கி போகுது, டயலாக்ஸ் என்ன பேசுறாங்க, ஒண்ணுமே புரியல. அப்படி விட்டு ஒரு படத்தை சூர்யா அக்செப்ட் பண்ணி நடிச்சிருக்காப்ல. படத்தோட கதை 2024 இருக்கிற சூர்யா அவருக்கும் ஒரு 1000 வருஷம் முன்னாடி இருக்கிற ஒரு சூர்யாவுக்கும் ஒரு கனெக்ட். ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் இன்னைக்கும் இருக்கான். அந்த 1000 வருஷம் முன்னாடி இருக்கிற காலகட்டத்திலையும் அந்த பையன் இருக்கான். ஸோ சூர்யாவுக்கும் அந்த பையனுக்கும் இன்னைக்கு ஏன் திரும்ப அந்த கனெக்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகுது, இதை பத்தி தான் அந்த கதை. படம் ஆரம்பத்திலேயே பயங்கர சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி காமிக்கிறாங்க. அதுல இருந்து ஒரு பையன் தப்பிச்சுட்டு போயிடுறான். அவன் தப்பிச்சுக்கிட்டு கோவால சூர்யாவை தேடி போறான். சூர்யா வந்த அப்புறம் ஒரு 20 நிமிஷம் ஸ்டார்டிங்ல 2024 இருக்கிற சூர்யா கூட யோகி பாபு, ரெட்டிங்கு, இவங்கெல்லாம் அந்த டீம். அந்த ஃபர்ஸ்ட் 20 நிமிஷத்துலயே நம்மளுக்கு புரிஞ்சு போயிடுது படம் எப்பேற்பட்ட ஒரு முக்கையா இருக்க போகுது அப்படின்ட்டு. கொஞ்சம் கூட தயவுதாட்சணை இல்லாம காமெடின்ற பேர்ல மொக்கையை போட்டு அள்ளி விடுறாங்க. சரி, இந்த கங்குவா அப்படின்ற ஒரு மெயின் மேட்டர் இன்னும் வரல இல்லையா? ஃபிளாஷ்பேக்ல தான் வரப்போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு அந்த ஃபிளாஷ்பேக் வந்து முதல்ல எடுத்தோடனே ஒரு பாட்டி அவங்க வந்து வானத்தை நோக்கி நிலாவை பார்த்து ஒரு கத்துனாங்க. அதுலேயே ஒரு நெசல் ஆயிட்டோம். என்ன பண்ண போறாங்கன்னா, அடுத்து வர போறாங்க என்ன பேருமே கத்து கத்துறானுங்க. ஏன் கத்துறானுங்க, எதுக்கு கத்துறானுங்கன்னு அவனுக்கும் தெரிய மாட்டேங்குது, நம்மளுக்கும் தெரிய மாட்டேங்குது. சரி, சூர்யாவாச்சும் ஏதாச்சும் சொன்னவர் பார்த்தா சூர்யா அதுக்கு மேல கத்துறாரு. சூர்யா சண்டைக்கு போவார். சண்டைக்கு போகும்போது கத்தியை விட்டுட்டு போயிடுவார். கத்தி வந்து அங்க நெருப்புல வெந்துகிட்டு இருக்கும். இவர் பாட்டு கத்தியை விட்டுட்டு போயிட்டு சண்டை கடுல அந்த பையன் இருப்பான் இல்லையா, அவங்க வாடா அப்படின்னு கத்தி எடுத்துட்டு அப்பதான் வைப்பான். அப்போ அது வரைக்கும் எப்படி சண்டை போட்டாரு நீங்க கேட்கணும். கத்தி தான் சண்டை போட்டாரு, வேற எதுவுமே இல்லை. ஒரே 1000. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு, விஎஃப்எக்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இப்படி படத்தை ஒரு 3 மணி நேரம் ஓட்டி ஃபைனலா கிளைமேக்ஸ் பண்றோம். இவ்வளவுதான் படம் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, சூர்யா முன்ன நல்ல படம்லாம் செலக்ட் பண்ணி நடிச்சிட்டு இருந்தாரு. ஜெய்பீம் முன்னதான் உருப்படி ரீசெண்ட்ல வந்ததுல. கார்த்தி எவ்வளவு நல்ல நல்ல படம்லாம் செலக்ட் பண்ணி எவ்வளவு நல்லா நடிச்சு ஒரு பேர் வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த மாதிரி இல்லாம ஏதோ வந்தது போனதெல்லாம் ஏதோ எடுத்து பண்ணிட்டு இருக்காரு சூர்யா. கார்த்திகிட்டயே ஒரு அட்வைஸ் கேட்கலாம் இல்ல, சூர்யா என்ன மாதிரி கதை நான் தம்பி அப்படின்னு அந்த மாதிரி கேட்டுப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கும் கார்த்திக் வந்து சரி நான் நல்லா இருக்கலாம், ஏன்னா சுகா சொல்றதுதான் பயங்கரமா இருக்கேன், அதை நம்பி தானே கார்த்திகை 2 படம் இருக்காரு அப்படின்ட்டு கார்த்தி வந்து ஓகே அப்படின்ட்டு இருப்பாரு. படம் எல்லாம் முடிச்ச அப்புறம் கார்த்தி கொடுத்து என்னடா தம்பி படம் இப்படி வந்து ஒன்றும் தெரியலன்னு சொன்ன டைம்ல கார்த்தி என்ன ஐடியா விட்டுருப்பாருனா, ஆனா பேசாம விக்ரம்ல நீ ஒரு கேமியோ பண்ணல, அந்த மாதிரி இந்த படத்துல யாரையாச்சும் வச்சு ஒரு கேமியோ பண்ணு அப்படியே படம் பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் சூர்யா மேலே ஏறி கார்த்தியை பார்த்துட்டு யாரோ ஏன்டா நீயே வந்து நடுறான்னு இருப்பாரு போல. கார்த்தி வேண்டாவிருப்பா வந்து ஒரு கேமியோ பண்ணி வச்சிருக்காரு. இதுல காரணம் கொடூரமா இருக்கு. மற்ற கொடூரத்தெல்லாம் பார்த்துட்டு படம் முடியும் போது சரி முடிச்சு விடுங்கடான்னு பார்த்தா, அப்போ கார்த்தியை வச்சு ஒரு கொடூரத்தை பண்ணியிருக்காங்க. அவரோட மேக்கப்பும் அவரோட மேனரிசமும் உலக கொடுமை. அதை வச்சுட்டு பார்ட் 2 ஆமா, அதுக்கு ஒரு பில்டப்பா. கார்த்தி அடுத்த படத்துல அடுத்த பார்ட் 2ல வந்து அவர் வில்லனாமா. முடியல. படத்தை பத்தி ஓவராலா சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 5-6 விஷயங்கள் இருக்கு. அதை நான் ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். அதெல்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயங்கள். இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போதும் எண்டிங் வரைக்குமே யாரையாவது ஒருத்தர் இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இன்ட்ரோ கொடுக்கும்போதெல்லாம் சில கேப்ஷன்ஸ்லாம் வரும் இந்த ஸ்கிரீன்ல. இவங்க அப்படி இந்த ரிசர்ச் சென்டர் இங்க நடக்குது, ரஷ்யால இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லும்போது அந்த கேப்ஷன் கொடுக்கும்போது ஒரு பொறுமை இல்லாம ஒரு 2 செகண்ட்ல முடிச்சு விட்டுறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. அடுத்தது வைரல் மீம்ஸ். ஆமா, த வாய்ஸ், அந்த மியூசிக் வர வாய்ஸ் அப்படின்றத
ஒரு இடத்துல காட்டுறாங்க. ஒரு வேஸ்டட் அந்த வைரல் ட்ரால் வரும் இல்லையா, ட்ரால் பண்றதுக்கு வேஸ்டட் அதை காட்டுறாங்க ஸ்கிரீன்ல. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி படத்தை ஓட்டுறதுக்காக சோஷியல் மீடியால யூஸ் பண்ற விஷயங்கள். நீங்க அதை எடுத்து படத்துல காமிச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் அந்த 3D எதுக்கு அந்த கண்ணாடி கொடுத்தானுங்கன்னு தெரியல. உள்ள நுழையும் போது பார்த்தா 3Dல வந்து என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த சண்டையில ஒட்டஞ்சி விழுகிற கண்ணாடி கண்ணுகிட்ட வருது. ஏதோ பூவை தூக்குறாங்க, அது கண்ணுகிட்ட வருது. படத்தோட டைட்டில், கேப்ஷன்ஸ் இதெல்லாம் கண்ணுகிட்ட வருது. இதுக்காடா 3D கொடுத்தீங்க? 3Dக்குரிய மரியாதையை கெட்டு விட்டாங்க. அடுத்து சூர்யா ஒரு போருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஒண்ணு பாடுவார். ஒரு சாங்ல ஆக்ரோஷமா நாக்க துருத்திட்டு ஆடுவாப்ல. அதுல நாக்க துருத்திட்டு ஒரு பிரேக் டான்ஸ் ஆடுவாரு. மிஸ் பண்ணாதீங்க இந்த பாட்டுல இந்த சீனை. பார்த்தா பயங்கர காமெடி. டயலெக்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்திருப்பான் போல. அந்த காட்டுவாசிங்க ஆளாளுக்கு ஒவ்வொரு பாஷையில பேசுறாங்க. ஒருத்தர் திருநெல்வேலி பாஷையை டச் பண்றாரு. சூர்யா தூய தமிழ்ல பேசுறாரு. சில டைம் வந்து காட்டுவாசி மாதிரி பேசுறாரு, சில டைம் நார்மலா பேசுறாரு, சில டைம் மும்பை வாசி மாதிரி பேசுறாரு. ஆளாளுக்கு ஒரு டைலாக்ஸ்ல பேசிட்டு இருக்காங்க. ஒரு குரோக்கடைல் சீன் ஒன்று வரும். விஎஃப்எக்ஸ் எல்லாம் ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க. அது பாட்டுக்கு ஏதோ ஒரு ஆத்துக்குள்ள அது சுத்திக்கிட்டு யாராச்சும் வராங்கடா நம்ம கடிச்சு சாப்பிடலாமனு வரும். அதை போட்டு இவரு கிழிச்சு அதுக்கப்புறம் அந்த குரோக்கடைல அப்படியே குத்தி மேல தள்ளி ஒரு லுக்கு விடுவாரு பாருங்க. இப்படி திரும்பி பார்ப்பாரு ஸ்கிரீனை. இதெல்லாம் வந்து பழைய காலத்து படத்திலேயே எவ்வளவு தடவை பார்த்துருக்கோம் இந்த மாதிரி விஷயங்கள். அதெல்லாம் இந்த படத்துல வச்சிருக்காங்க. 5-6 ஊரை காமிப்பாங்க. இந்த ஊர் இந்த இடத்துல இருக்காங்க, இவங்க எல்லாரையும் பிடிச்சி போடணும் அப்படின்ட்டு. அதுதான் கதை. ஊர் வந்து பனிமலை. அந்த மலையில தான் வந்து இந்த மூலிகை எல்லாம் இருக்குன்னு இந்த சூர்யா ஊர்ல இருக்கிற லேடிஸ் எல்லாரையும் அனுப்புவாங்க. அவங்க போய் மூலிகை பறிக்க போவாங்க, அங்க எதிரிங்கிட்ட மாட்டிப்பாங்க. அந்த பனிமலையில இருந்து இவங்க சூர்யாவை கூப்பிடுவாங்க. ஒரு சங்கு மாதிரி வச்சு அவங்க ஊடுவாங்க. சூர்யாவுக்கு புரிஞ்சிருமாமா, ஓ இவங்க ஆபத்துல இருக்காங்க அப்படின்னு. அதை அவர் எங்க இருந்து கேட்பாருன்னா, ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி ஒண்ணு இருக்கு பசுமையா. அந்த மலையில இவர் இருக்கார், கருங்காடுன்னு ஒரு நாள். அங்க இவருக்கு கேக்குது. எங்கிருந்து கூப்பிடுறது? பனிமலை. அது எங்கேயோ நார்த் சைட்ல இருக்குன்னு வச்சுங்களேன். அங்க கூப்பிடுறது நம்ம கேரளா பார்டர்ல இருக்கிற மலையில இருக்கிற சூர்யா கேக்குது. அதுக்கு பதிலுக்கு அவரு ஒரு சங்கு விடுறாரு. அதுல ஏதோ ஒரு கோடு இருக்காமா. பாடே லாஜிக்கெல்லாம் தேவையில்லைதான். ஆனா பண்ற கூத்து இருக்கு ரொம்ப நியாயம். ஒரு 500 பேர் வராங்க ஒரு சீன்ல சூர்யாவை அட்டாக் பண்றதுக்கு. உடனே உஷாராயிட்டு நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றாரு. மெஸ்மரைசிங்கா இருக்கு. எப்படின்னா, ஒரு பெரிய மலையில பாறையெல்லாம் கட்டி வேருங்களை வச்சு பாறைகள்லாம் கட்டி வச்சிருக்காப்ல. அந்த காட்டுல இருக்க அத்தனை தேலுங்களையும் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருக்காரு. பாம்புங்களை கலெக்ட் பண்ணி அம்புல மாட்டி வச்சிருக்காரு. இந்த மாதிரி அப்புறம் பெட்ரோல் பம்ப் மாதிரி எதுவும் போடுறாரு. இதையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு கழுகு வந்து சொல்லி அடுத்த ஒரு 5-6 மணி நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ற ஒரு சூப்பர் ஹீரோ வந்து இந்த படத்துல தான் நம்ம பார்க்கலாம். அது இல்லாம 500 பேரையும் எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி எல்லாரையும் முடிச்சு விட்டுறாரு ஒரே ஆள். ஸோ இந்த மாதிரியான சீன்ஸ் தான் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு நான் படம் பார்க்கும்போது. அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகமா வச்சிருந்தேன். மற்றபடி ஓவராலா இந்த படத்தை பத்தி நம்ம சொல்லணும்னா, ட்ரெய்லர் பார்க்கும்போதே நல்லாவே தெரிஞ்சது எப்படிப்பட்ட ஒரு படமா இருக்கும் அப்படின்ட்டு. அதையும் மீறி இதை போய் பார்த்துட்டு நம்ம வாக்கி டாக்கிக்காக ஒரு ரிவ்யூ போடணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல போய் பார்த்துட்டு வந்தேன். எங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் இது வரைக்கும் சொன்னது எடுத்து வச்சு இந்த படம் பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. ஓடிடியில இந்த படத்தை பார்க்கணும்னு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன்னா 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் படத்தை கண்டிப்பா நீங்க அரை மணி நேரத்துல பார்த்து முடிச்சிருவீங்க. ஏன்னா ஓட்டி முடிச்சு விட்டுருவீங்க. அதனால ஓடிடியில பார்க்காதீங்க. படத்தோட கதை கொஞ்சம் கூட புரியாது. சரி, அப்ப எப்படிதான் பாக்குறது அப்படின்னா, தியேட்டர்ல தான் போய் பார்க்கணும், ஒரு வழி இல்லை. ஆனா தியேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா காது கொய்யின்னு தான் வருவீங்க வெளியே, அதுவும் கேரண்டி. அதுக்கு மேலேயும் எனக்கு இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசையா இருக்குன்னா ட்ரெய்லர் ஒரு 10 தடவை பாருங்க. அது வேற ஒரு வீடியோல சீக்கிரமா பார்ப்போம். See you, bye bye.